நீரிழிவு நோயாளிகளில் 2 வகை உண்டு. டைப் 1 நீரிழிவு ஜெனட்டிக்ஸ், மரபியல் மூலமாக வந்தது, இதை தவிர்க்க முடியாது. டைப் 2 நீரிழிவு உடல் எடையோட தொடர்புடையது, உடற்பயிற்சி பற்றாக்குறை, உட்கொள்ளும் உணவு இதோட சம்மந்தப்பட்டது. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் டைப் 2 நீரிழிவு அதை பற்றி தான் பேச போகிறோம். சர்க்கரை அளவு சீராக நார்மலாக வச்சுக்கிறதுக்கு நமக்கு போதுமான அளவு இன்சுலின் தேவைப்படுது. அந்த நேரத்தில் இன்சுலின் எதிர்ப்பும் குறைவாக இருந்தால் தான் அந்த இன்சுலின் சரிவர இயங்க முடியும். ஸோ டயபிட்டிஸ் உள்ளவங்களுக்கு என்ன பிரச்சனைனா இன்சுலின் அளவு குறைவாக இருக்கலாம், அல்லது அதில் சேர்த்து இன்சுலின் எதிர்ப்பும் அதிகமாக இருக்கும்போது அவங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரை அளவு கூடுது. ஸோ டைப் 2 டயபிட்டிஸில் அதான் பிரச்சனை. டயபெட்டிஸ் வந்தாலே அது வாழ்க்கை முழுவதும் இருக்கும். அதெல்லாம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. உடற்பயிற்சி செய்யணும் அல்லது நம்ம சாப்பாட்டை குறைக்கணும். இந்தியர்னாலே டயபெட்டிஸ் நமக்கு நிச்சயமாக வரும், அதுலேருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது. எனக்கு வயசு அது 60க்கு மேலே ஆகுதுங்க. இந்த டயபெட்டிஸ்னு சொல்கிறாங்களே, அது என் வாழ்க்கையில் அது வந்ததே இல்லைங்க. எனக்கு என்ன காரணம்? அளவான உணவு, சத்தான உணவு, சோம்பல் இல்லாத சுறுசுறுப்பான வாழ்க்கை, மொத்தத்தில் ஆரோக்கியமாக இருக்கணுங்க. 2016ஆம் ஆண்டில் சிங்கப்பூரர்களோட உடல் ஆரோக்கியத்தையும் பொருளாதாரத்தையும் கருத்தில் கொண்டு வார் ஆன் டயபிட்டிஸ் என்னும் கொள்கையை சிங்கப்பூர் அறிவித்திருந்தது. சிங்கப்பூரில் இன்னைக்கு 400,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு நீரிழிவு நோய் இருக்கு. 3 1 சிங்கப்பூரருக்கு நீரிழிவு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2050ஆம் ஆண்டுக்குள் 1 மில்லியன் பேருக்கும் மேல் நீரிழிவால் பாதிக்கப்படுவார்கள் என சொல்லப்படுது. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, 18 வயதிலிருந்து 19 வயதுக்கு உட்பட்ட சிங்கப்பூரர்கள்ல 14 விழுக்காட்டினருக்கு முன் நீரிழிவு ப்ரீ டயபிட்டிஸ் இருக்கு. அவங்க ரத்தத்துல சர்க்கரை அளவு சாதாரண அளவை விட அதிகமா இருக்கு. இன்னும் அதிகமானா அது நீரிழிவு அளவை தொற்றும். நம்ம அடுத்து பார்க்க போகும் நபர் தனக்கு நீரிழிவு இருக்குன்னு அறியும் போது அவருக்கு வயது 22 தான். 22 வயசில் முதுகில் ஒரு கட்டி வந்துச்சு. என்னடா நமக்கு இதுக்கு முன்னே வரவே இல்லையே இந்த மாதிரி எதுவும், இப்போ வருத அப்படின்னு சொல்லிட்டு கீழே டாக்டர் பார்க்க அம்மா கூப்பிட்டு போனாங்க. ஹாய், சரி உங்கள் ரிப்போர்ட் வந்துட்டு இப்போ உங்கள் குளுக்கோஸில் இப்போ 23 இருக்குது. இட்ஸ் வே ஆஃப் த சார்ஜ். இப்போ ஹவு கேன் எனக்கு 22 வயசு தான், அவர் எப்படி அடுக்குள்ள டயபெட்டிஸ்? முக்கிய காரணம் உடல் பருமன், ஒபிசிட்டி. இப்போ டைப் 1 டயபிட்டிஸை விட டைப் 2 டயபிட்டிஸ் தான் இப்போ சிங்கப்பூரில் இளையர்கள் அதிகம் காணப்படுது. டாக்டர் சொன்ன ஒரே வார்த்தை, ஹாஸ்பிட்டல் போங்க இம்மீடியட்லி, ஏன்னா உங்கள் சுகர் லெவலும் ஹாயாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கூப்பிட்டு போனாங்க. முதல்ல இருக்க கட்டியை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகே, நம்ம இப்போ தான் உங்கள் டயபெட்டிஸ் மெடிக்கேஷனை ஆரம்பிக்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு உங்கள் பிளட் சுகர் லெவலை நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம். சர்ஜரியை பண்ணிவிட்டு அப்போ டாக்டர் அட்வைஸ் பண்ணார், தயவு செஞ்சு பாலிகிளினிக்கில் பார்த்து என்ன மாதிரி டயபெட்டிஸ் உங்களுக்கு இருக்குது, அதுக்கான மருந்துங்களை நீங்கள் எடுத்தே ஆகணும், ஏன்னா இப்போ தான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு. இப்போ முக்கியமாக என்னென்னா உங்கள் வெயிட்டை குறைக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 10 kg நீங்கள் குறைக்கணும். அப்போ தான் சுகர் லெவல் கொஞ்சம் லோவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி கவலைப்படாதீங்க. சில உடற்பயிற்சி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு போன்ற வழிமுறைகள் பின்பற்றினோம்னா அந்த உடல் எடை குறையும் போது இந்த எதிர்ப்பு சக்தியும் குறைய வாய்ப்பு இருக்குது. இன்சுலின் எதிர்ப்பு சக்தியும் குறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்சுலின் அப்போ இன்சுலின் சரிவர இயங்கவும் வாய்ப்பு இருக்குது. சர்க்கரை அளவும் குறைய ஆரம்பிச்சிடும். நான் பாட்டுக்கு என்ன வேணாலும் சாப்பிட்றது, எங்கே வேணாலும் அப்படியே இருந்தேன். நீ கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 32 வயசு இருக்கும். அது வரைக்கும் நான் எந்த டாக்டரும் பார்க்கல, எந்த மருந்தும் எடுக்கலை. சில பேர் என்ன பண்ண வாய்ப்பு இருக்குன்னா உணவு கட்டுப்பாடு மட்டும் போதும்னு நினச்சிட்டு மருத்துவர் கொடுக்க மருந்தெல்லாம் முற்றுதாக தவிர்த்துருவாங்க. அப்படி செய்யக்கூடாது. காரணம் என்னென்னா, சில நேரத்தில் அந்த மருந்தும் கொஞ்சம் தேவைப்படும் உங்களுக்கு. ஒரு சர்க்கரை நோய் இருக்கவங்களுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா காலை உணவுன்னு எடுத்துக்கலாம். ஸோ அவங்க ரொட்டி சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் லைக் ஒரு ரொட்டி துண்டை பார்த்த உடனே இதில் ஒரு 15 கிராம் கார்போஹைட்ரேட் இருக்குது. இந்த அளவு மனதில் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ 2 ஸ்லைஸ் சாப்பிட்டாங்கன்னா அதில் 30 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ். அப்போது ஒரு டீஸ்பூன் ஜாம் சாப்பிட்றாங்கன்னு வைங்க, அதிலே சர்க்கரை இருக்குது. அதற்கு பதிலாக அவங்க என்ன பண்ணலான்னா ஒரு முட்டை ஆம்லெட்டாக போட்டுக்கலாம். ஏன்னா புரதம் மிக மிக அவசியம். காலை உணவை சாப்பிடும்போதே ஒரு சர்க்கரை இருக்கிறவங்க புரதத்தை கண்டிப்பாக சேர்த்துக்கொள்ள வேண்டும். புரதம் சேரும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகரிக்காது.
இந்த புரதம் வந்து ரத்தத்தில் சர்க்கரை வந்து மெல்ல ஸ்பைக் ஆகாமல் ஒரு ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணும். நான் வேலை செய்கிற வேர்ஹவுஸில் வந்து நிறையா அந்த துருப்பிடிச்ச ஆணியெல்லாம் இருக்கும். அதில் தெரியாமல் என்னோடய பெருவரலில் குத்திருச்சு. ஸோ இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு அஜாக்கிரதமாக எடுத்து அப்படி வீசிட்டேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்கேருந்து ரத்தம் விழுவுது. என்ன தோலேருந்து ரத்தம் விழுது? அம்மா திட்டினாங்க, இதை போய் பாரு, ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா நல்லது அப்படின்னு. ஆனால் அதை கூட காதில் வாங்கிக்கல. பிளாஸ்டரை போட்டுட்டு வேலைக்கு போகிறது, சப்பாத்தை போட்டுட்டு வேலைக்கு போகிறது வருது. இப்படியே கிட்டத்தட்ட 1 மாதம் ஆச்சு. சர்க்கரை ரொம்ப அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு கால் மறுமறுப்பு ஏற்படும். உங்களுக்கு வந்து உணர்ச்சி இழந்துருவீங்க. ஸோ ஆகவே வந்து நீங்கள் வந்து ஒரு ஆணி மேலே காலை வச்சா கூட உங்களுக்கு தெரியாது. ஸோ சர்க்கரையில் கூட இருக்கும்போது அந்த புண்ணு லேசில் ஆறாது. ஸோ கிருமிகள் இந்த காலில் வைக்கும், இன்ஃபெக்ஷன் வைக்கும். 1 மாதத்துக்கு அப்புறம் என் காலோட அந்த பெருவிரலோட கலரு லைட்டாக மாற ஆரம்பிச்சுது. என்னப்பா கால் இப்படி இருக்கு? இவ்வளோ கருப்பா இருக்கு? போய் டாக்டர் பார்க்கலாம் வா. வேணாம்மா, சின்ன காயிடும், நான் இருக்கிற தைலம் தேய்ச்சிட்டாங்கல்ல, சரியாயிடும். அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, திருப்பியாச்சும் ஆஸ்பத்திரிக்கு போகலாம். இல்லை, வேலை இடத்துல நிறைய வேலை இருக்குது, என்னால் லீவெல்லாம் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டேன். அப்படியே இருந்து காலு அந்த விரல் கருப்பாயிடுச்சு. கருப்பானதும் எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா என் கால் திடீர்னு விரல் இப்படி ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேலை இடத்துல எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நான் எங்கள் அம்மாவோட டாக்டர் பார்க்க போனது. அங்கே வந்து டாக்டர் என்னை அட்மிட் பண்ணி பார்த்தாரு. இப்போ வந்து உங்கள் தோ வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது, இதை நாங்கள் வெட்டி தான் எடுக்கணும். அப்படி அவர் சொன்னவும் எனக்குள்ளே ஒரு மாதிரியான டிப்ரெஷன் ஆகிடுச்சு. என்ன வெட்டி எடுக்கணுமா? அதெல்லாம் ஒன்று வேணாம் ப்ளீஸ். ஏதாவது மருந்து மாத்திரை இருந்தால் கொடுங்க, அதை நான் சாப்பிட்டுக்கிறேன். ஐயா, டாக்டர் சொல்கிறது கேளுப்பா, அவர் நல்லது தான் சொல்கிறாரு. நான் டாக்டரை தொடவே விடலை. கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி எங்கள் அம்மாவையெல்லாம் தள்ளி நான் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே வந்தேன். ப்ரைவேட் கிளினிக்கில் ஒரு ஃபேமிலி டாக்டரை போய் பார்த்தோம். அது வந்து டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா HbA1c சொல்லுவாங்க, கிளைக்கேட்டட் ஹீமோக்ளோபின் ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. இது வந்து 3 month average. ஸோ HbA1c வந்து பெஸ்ட் வந்து 6.5 to 7% ஆப்டிமல்னு சொல்லுவோம். எல்லாரெல்லாம் கொண்டு வர முடியாது, பட் 8க்குள்ளே வச்சுக்க பாருங்கள், 8 தாண்ட பார்க்காதீங்க. அவர் வந்து சொல்கிறார், இல்லை இதை வெட்டி தான் எடுக்கணும், ரொம்ப மோசமாகிடுச்சு, உன்னோட சுகர் லெவல் ரொம்ப ஹாயாக இருக்குது, அதனால் இதை வெட்டி தான் எடுக்கணும் அப்படின்னு. அட்மிட் பண்ணி அந்த மொதல் 2 ஆப்ரேஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த காயம் ஆறிக்கிட்டு இருந்தது, நல்லா ஆறிட்டு இருந்தது. அந்த சதை அப்படியே நல்லா வந்து ஆறிட்டு இருந்தது. அது ஆறுற இடத்துல பக்கத்தில் ஒரு ஓட்டை போட்டுச்சு. எங்கேருந்து அந்த ஓட்டை வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. கொஞ்ச நாள் போச்சு. அப்படியே என்னுடைய கடைசி சின்ன விரலில் வந்து புழு வர ஆரம்பிச்சிது. அதை பார்த்ததும் வந்து என்னால் முடியல. அப்போது என்னோடய வஸ்குலர் டாக்டர் அவங்க எக்ஸ்ரே எடுத்து அவங்க சொன்னாங்க, இல்லை உன் போன் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. உங்கள் இன்ஃபெக்ஷன் இப்போ கால் எலும்புக்குள்ள பரவி இருக்கு, அதனால் உங்கள் காலை இப்போ வெட்டி எடுக்கணும். என்ன எம்ப்யூட்டேட் பண்ணணும். என்ன சொல்கிறீங்க டாக்டர்? உள்ள காலை எடுக்கணுமா? வேறு வழி இல்லையா? நீரிழிவு நோய்க்கான அறிகுறிகளை கவனிச்சிங்கன்னா அதற்கான சிகிச்சையை பெற்றுக்கொள்ளலாம், சிக்கல்களை தவிர்க்கலாம். அதோட அறிகுறிகள் தான் என்ன? ராத்திரியில் அதிக சிறுநீர் கழிப்பது, அதிக தாகம் எடுப்பது, அடிக்கடி பசியோடு இருப்பது, கை கால் மரத்து போவது, சோர்வு, மங்கலான பார்வை. இப்போ நான் சொன்ன அறிகுறிகள் ஒரு சில தான். அதை உறுதிப்படுத்த நீங்கள் கண்டிப்பாக சுகாதார பரிசோதனை மேற்கொள்வது நல்லது. ஜீவா தன்னோட காலை இழந்து 2 மாசத்துல செயற்கை கால் பொருத்தப்பட்டது. ஆனால் இதோட அவரோட நீரிழிவு பிரச்சனை முடிஞ்சதா? இடைவேளைக்கு பிறகு. சில சமயத்தில் நீரிழிவு நோயால் பெரிஃபரல் ஆர்ட்ரி நோய் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இரத்த நரம்புகள் சுருங்கி உங்கள் கால்களில் எந்த ஒரு உணர்வும் இல்லாதபடி செஞ்சிடும். உணர்வு இல்லைன்னா வலியை உணர முடியாது. இதனால் உங்கள் கால்களில் புண் ஏதாவது ஏற்பட்டால் அது இருக்கிறதே உங்களுக்கு தெரியாமல் போயிடும். உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைஞ்சிடும். வேற வழியே இல்லையா டாக்டர்? சிறு வயசு பாவம். நம்ம எல்லா ஸ்கேனும் பண்ணிட்டோம், காலை எம்ப்யூட்டேட் பண்ணாட்டி அவர் உயிருக்கே ஆபத்து வரும். எனக்கு வார்த்தை வரல, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அது போனால் அது என்ன நடக்கும் பின்னாடி
என்னென்ன விளைவுகளை நான் சந்திக்கணும், இதெல்லாம் நான் யோசிக்க ஆனால் எனக்கு டைம் இல்லை. அதை இன்னும் மேலே ஏறுறதுக்குள்ளே டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணணுன்ட்டார். முத்தின நிலையில் டயபிட்டிஸ் வரும்போது என்ன ஆகுதுன்னா வந்து உங்கள் இன்சுலின் வந்து ரொம்ப குறைஞ்சிருது. அப்போ என்ன பண்ண அது ரத்தத்தில் வந்து சர்க்கரை எல்லாம் தேங்கி போயிடுது. ஸோ வந்து அந்த இன்சுலின் இல்லாதவங்க என்ன ஆகுதுன்னா வந்து சர்க்கரை எல்லாம் ரத்தத்திலே தேங்கி போய் உங்களோட நீர் யூரின்ல வந்து வெளியாகுது. அதனால தான் ரொம்ப அதிகம் யூரின் போகும், அதிக தாகம் எடுக்கும். ரத்தத்தில் சர்க்கரை அதிகமாக இருந்தால் கூட அது வந்து உடம்புல சாராமல் போயிடுது. அப்படி ஏற்படும் போது உடல் எடையா குறைய ஆரம்பிச்சிருது. இந்த காயம் ஆறி ஒரு 2 மாதத்தில் எனக்கு கால் கிடச்சிருச்சு. அம்மா, இந்த புதுக்கால் கட்சியில் கொஞ்சம் பரவாயில்லம்மா, கொஞ்ச நாளில் நடக்கலான்னு நினைக்கிறேன். இது உனக்கு 2வது வாழ்க்கை மாதிரி. எவ்வளோ பேர் இந்த மாதிரி கால் போட்டுக்கிட்டு நடக்கிறாங்க. பிசியோதெரப்பிலாம் பண்ணணும். நான் என்னோட தைரியம் பார்த்துடலாம் எப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் நடந்து இது எக்ஸசைஸ் பண்ணி இதுவும் கால் கிடச்சிருச்சு. டாக்டர் பார்க்கும் போதெல்லாம் என் இனிப்பை வந்து ஏறி இருக்குன்னு என்னை திட்டுவார். ஏன் உங்கள் சுகர் ரொம்ப ஹையாக இருக்கு இப்போ? ஐ யூ கண்ட்ரோலிங் அ டயட் நான் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு ஸ்ட்ரோக் வர்றதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது தெரியுமா? நாட் ஒன்லி டேட், ஹார்ட் டிசீஸ்க்கும் யூ வில் கம் இன் டுகெதர். நான் வந்து அதை ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லுவேன். இது வெட்டும் போது நான் மருந்தெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய இனிப்பு நீர் மருந்து, இன்சுலின் எல்லாமே ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் நான் அதை சரியாக எடுக்கலை. மருந்து சாப்பிடுப்பா. வேணாம்மா, எனக்கு மருந்து சாப்பிடணும். கண்டிப்பாக சாப்பிடணும், டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல. இல்லைம்மா, எனக்கு வேணாம், வச்சுருங்க. சாயந்தரத்தில் ஊசி போடுறத நான் போடுறதில்ல. வலிக்குது, நான் எப்படி போடுவேன்? அப்புறம் அதுவே வந்து ஒரு ஹேபிட் ஆயிரும்னு சொல்லிட்டு நான் அதை போடலை. இப்படியே இருந்து 5 வருஷம் ஆச்சு, ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்தேன். இந்த கால் எதிர்பாராத ஒரு ப்ளீஸ்டர். கால் சிவப்பாக ஆரம்பிச்சிது. அந்த வீக்காக இருக்கிற இடத்துல சிவப்பாக ஆக ஆரம்பிச்சிது. சரி, இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேணாம். ஏனியில் போய் பார்த்தா அவங்க இம்மிடியட்லி அட்மிட் பண்ணிட்டாங்க. காலில் இருக்க பிளிஸ்டை வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். ஆனால் இன்ஃபெக்ஷன் இப்போ இந்த காலில் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கு. அதனால் we need to amputate it. ஐயோ, என்ன சொல்கிறீங்க டாக்டர்? இன்னொரு காலா? என் பிள்ளைக்கு அந்த நிலைமை. ஐயோ, கடைசியாக இல்லை காலை வெட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட அந்த பூனை திறந்து காட்டினாங்க. எங்கள் அம்மா அழுதாங்க. ஏன்னா உள்ளே என்னோடய பூன் தெரிஞ்சது. என்னால் தாங்க முடியலப்பா, 1-2 கால் இல்லாமல். யோசித்தேன், உயிர் வாழணுமே, ஸோ காலை வெட்டுங்கன்னு நான் சொன்னேன். காலையில் பசியாரியை பார்த்தா, மாத்திரையை பார்த்தா எனக்கு பசியார தோணாது. ஏன்னா மாத்திரை அவ்வளோ இருக்குது. ஏன்பா இப்படி சொல்கிற? நல்லா சாப்பிட்டு 2-3 நாள் ஆகுது நின்று. இப்போ நான் சாப்பிட்டு என்னட்ட பண்ண போகிறேன்? ஆனால் நான் எங்கள் அம்மாவுக்காக இருக்கணும். ஏன்னா எனக்கு எங்கள் அம்மா எங்கள் அம்மாவுக்கு நான். அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட சுகரை வந்து காப்பாற்றி வச்சுக்குவோம். வேறு ஏதாச்சும் ஒரு பகுதியில் வராமல் முடிஞ்ச அளவுக்கு நம்மளே காப்பாற்றிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் என்னோடய மாத்திரை, ஊசி எல்லாத்தையும் நான் கரெக்டாக எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இளையோர்கள் ரொம்ப முக்கியம். அவங்க சுகர்ஸை கண்ட்ரோல் கொண்டு வந்தாகணும். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து, அதாவது அவங்க வேலை காரணமாக அல்லது வந்து பணப்பிரச்சனை காரணமாக வந்து மருத்துவரை பார்க்க சுத்தமாக நிப்பாட்டிடுறாங்க. ரொம்ப வருஷம் கழித்து திருப்பி வந்து ஒரு பிரச்சனையோடு டாக்டர் பார்க்குறாங்க. ஆகவே நான் இளையோர்களுக்கு நான் முக்கியமான ஒரு தகவல் என்ன சொல்லுவேன், தயவு செய்து உங்கள் சுகர் அளவை வந்து கட்டுக்குள் கொண்டு வாருங்க. முயற்சி செய்யுங்க, உங்களால் முடியும். நிறைய பேர் தெரியாது இந்த கார்போஹைட்ரேட் கவுண்டிங், எவ்வளோ அளவு சாப்பிட்லான்னு தெரியாது. இது இப்போ தெரிந்து கொள்ளணும்னா தெமாசிக் பழையதுறை கல்லூரியில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, நாங்கள் ஒரு முழு நேரம் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறோம். யார் வேணால் சேரலாம். இது ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் சப்சிடி. அது 50 வயது தாண்டினாங்கன்னா மேலும் பல சப்சிடி இருக்குது. ப்ரீ டயபிட்டிஸ் இஸ் ரிவர்சபிள். அதுலேருந்து மீண்டு வரலாம்னு நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சொல்லுது. வாழ்க்கை முறையில் மாற்றங்கள், உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி அதுக்கு உதவும். ப்ரீ டயபிட்டிஸ் இருக்கிறவங்க எந்த ஒரு மாற்றமும் செய்யாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 10 வருஷத்தில் டைப் 2 நீரிழிவு நோய் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
ஒரு பெண்மணி தன்னோட 37வது வயசுல தனக்கு நீரிழிவு இருக்கிறதா கண்டுபிடிச்சாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு வயசு 55. நீரிழிவை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அது எப்படி சாத்தியமானது? இன்னும் கொஞ்ச நேரத்துல. நீரிழிவு நோய் ஒரு சைலண்ட் கில்லர். சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லைன்னா உங்களுக்கே தெரியாம உங்க உடல்ல பல பிரச்சனைகள் வர நேரிடும். மாரடைப்பு, பக்கவாதம், இரத்த குழாய் பாதிப்பு, சிறுநீரக கோளாறுன்னு பல பிரச்சனைகள் வரும். இதை தவிர்க்க ப்ரீ டயபெட்டிக் கட்டத்திலேயே நீங்கள் செயல்படுவது மிகவும் முக்கியம், அவசியம். இப்போ நம்ம பார்க்க போறவரு தன்னோட தன்னம்பிக்கையாலையும் விடாமுயற்சியாலையும் மன தைரியத்தாலையும் தன்னோட நீரிழிவு நோயை எப்படி கட்டுக்குள்ள கொண்டு வந்தாருன்னு பார்க்க போறோம். நான் 2003 வந்து எகிழ்ச்சியாக என்னோடய பிளட் சுகரை நான் டெஸ்ட் பண்ணும்போது அந்த ரிசல்ட் வந்து 8.6 இருந்துச்சு. அப்போ என்னோடய வயசு வந்து சுமார் ஒரு 37-38 இருக்கும். இந்த மீட்டர் வழியாக காலை பரிசோதித்து பார்க்கும்போது செக் பண்ணுறோம்ல, அது வந்து அந்த நேரத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை மட்டும்தான் காட்டுது. நம்ம வந்து காலில் மட்டும்தான் செக் பண்ணுறோம். உணவு சாப்பிட்ட பிறகு எவ்வளோ அதிகரிக்குதுன்னு யாருக்கு தெரியும்? நீங்கள் செக் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். அந்த எவரேஜ் எல்லாம் காமிக்கிறது தான் வந்து HbA1c, கிளைகேட்டட் ஹீமோகுளோபின். இப்போ வந்து உங்கள் டெஸ்ட் ரிசல்ட்னாக்கா HbA1c உங்களுக்கு தெரியும், அது குளுக்கோஸு 11.6 இருக்குது. ஸோ இதனால் உங்களுக்கு டயபிட்டிஸ் இருக்குது. இப்போ டயபிட்டிஸா 11.6ஆ? மனசு ரொம்ப உடஞ்சி போயிட்டு அப்புறம் என்னால் வந்து அதை ஏற்றுக்க முடியல. நானே ரொம்ப ஆக்டிவ் ஆச்சேன், எப்படி வந்து எனக்கு இப்படி வரும்? ஸோ சாப்பாடில் வந்து எங்கள் வீட்டிலேருந்து குறையே இல்லை, எல்லாரும் நல்லா சாப்பிடுவோம். ஸோ இதுமாரி இருக்கும்போது நிறையா குளிர்பானமும் நிறையா குடிப்பேன், அதாவது ஸ்வீட் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம். ஸோ இப்போ நான் நினைக்கும் போது இதெல்லாம் நம்ம வந்து ஒரு 10 வருடம் செஞ்சோம்ல, அந்த 10 வருடோட இஃபெக்ட் தான் இப்போ வந்து எனக்கு வந்து இப்போ டைப் 2 DM எனக்கு வந்திருக்கு. இப்போ வந்து நீங்கள் மை ஹெல்த்தி பிளேட் இருக்குது, அதில் பார்த்தா கால் பகுதி வந்து உங்களுக்கு மாவுச்சத்து, கால் பகுதி புரதச்சத்து, மற்றொரு கால் பகுதி பழ வகைகள், ஒரு கால் பகுதி காய்கறின்னு சொல்லுவோம். ஆனால் இதேவே ஸ்லைட்டாக ஒரு மாற்றிட்டிங்கன்னா அது டயபெட்டிக் பிளேட்டுன்னு சொல்லலாம். ஒரு உதாரணத்துக்கு நான் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த கால் பகுதி வந்து மாவுச்சத்து. ஸோ ஒரு கையளவு எடுத்திங்கன்னா இந்த அளவுக்கு, இதுதான் அவங்களோட அரிசி சோறோட அளவு. நம்ம பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதிகமாக சாப்பிட்றோம். ஸோ இந்த அளவு குறைச்சிக்கோங்க. அப்போ இந்த கால் பகுதி எடுத்திங்கன்னா இதுதான் புரதம். இந்த புரதத்தில் வந்து நீங்கள் லீன் மீட், அதாவது கொழுப்பு நீக்கப்பட்ட மாமிச வகைகள், மீன் வகையை சேர்த்துக்க தப்பே இல்லை. இதே வெஜிடேரியன்ஸ் வந்து நீங்கள் இது சாப்பிட்லாம், கடலை வகைகள், அதே மாதிரி இந்த பருப்பு வகைகள், ரெட் பீன்ஸ் இல்லை சிக்பி, இதெல்லாம் எது வேணால் சாப்பிட்லாம். அதே மாதிரி இந்த அரை பாகத்தை பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து 2 வகையான காய்கறிகள், இதுவே உங்களுக்கு டயபெட்டிஸ் எதிர்க்கும் சக்தியை கொடுக்குது. அதனால் கண்டிப்பாக 2 வகையான காய்கறிகளை வந்து ஒவ்வொரு மீலில் சேர்த்துக்கல நல்லது. அப்புறம் ஒரு நாள் வந்து நான் பார்த்தேன், நம்ம எடை வந்து கொஞ்சம் கூட தான் இருக்குது, 84 கிலோ. அந்த 84 கிலோவில் வந்து எப்படி வந்து நம்ம அதை குறைக்கலாம்? ஸோ 2005ஆம் ஆண்டு ஒரு தீர்மானம் போட்டேன். சில பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு ப்ரீ டயபிட்டிஸ் வந்து சொல்லி என்ன பண்ணுவாங்க, உணவு கட்டுப்பாடு வந்துடும், உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிச்சுடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க இனிப்பு நல்லாவும் இருக்கும், உடல் அளவும் அழகாக வந்து குறைஞ்சி வரும். அதுதான் குட். ஆனால் சர்க்கரை அதிகமாக இருந்து உங்கள் எடை குறைஞ்சிதுன்னா அது வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒன்று. HbA1c ரொம்ப குறைஞ்சிட்டு 5.9 இருக்கீங்க. இப்போ ஈவன் டாக்டரே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, எப்படி 5.9 உங்களுக்கு கிடச்சிருக்கு, மெயின்டைன் இட். ஸோ பெரும்பாலும் நம்ம என்ன சொல்லணும்னா, இந்த ஃபாஸ்டிங் காலை எழுந்திருக்கும் பிறகு இந்த உணவு பசியாகிறது முன்னால் வந்து ஃபாஸ்டிங் பிளட் குளுக்கோஸ் அதை செக் பண்ணணும். அதுதான் வந்து குட் பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகும். அதை நம்ம வந்து ஒரு 5 to 7 கொண்டு வந்துட்டோம்னா மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக வந்து விழுந்துடும். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி சில பேர் என்ன பண்ணுவோம்னா, ஃபாஸ்டிங் குளுக்கோஸ் நல்லா இருக்கும், ஆனால் சாப்பிட்ட பிறகு வந்து இந்த 1-2 மணி நேரம் கழிச்சு வந்து இனிப்பு அளவு ரொம்ப கூடும். அது காரணம் வந்து 2 காரணம் இருக்குது. ஒரு காரணம் வந்து நம்ம சாப்பிட்ற உணவு ரொம்ப அதிகமாக சாப்பிட்றோம், இந்த கார்போஹைட்ரேட், அந்த மாவு சத்து ரொம்ப அதிகமாக இருக்கிறத வந்து ஸ்பைக் மேலே போகுது.
இன்னொரு காரணம் வந்து நம்ம மாத்திரை போட்டுக்கிட்டோம்னா அல்லது இன்சுலின் செலுத்தினா கூட வந்து அந்த இன்சுலின் அளவு தேவையான போதுமான அளவு இல்லாமல் போகும்போது அந்த சுகர் ரொம்ப கூடுது. ஸோ உணவு கட்டுப்பாடு முயற்சி பண்ணி பார்க்கலாம், வேறு உணவுகளை முயற்சி செஞ்சு பார்க்கலாம், மாவு சத்துள்ள குறைவுள்ள உணவுகளை தயார் பண்ணி பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம வெள்ளை சோறே அறவா தவிர்க்கணும், கண்டிப்பாக ப்ரௌன் ரைஸ். அப்புறம் ஐ included more vegetables, bigger portions of vegetables, eating fruits, and then take mini meals, small mini meals. சர்க்கரை நோய்க்கு ஒரு தனியாக ஒரு உணவு கிடையவே கிடையாது. எல்லாருமே ஒரு குடும்பமாக சேர்த்து ஒரு ஆரோக்கியமான உணவு சேர்த்தும் போது இதுவே தான் உங்களுக்கு ஒரு டயபெட்டிக் டயட்டாகவும் மாறுது. தென் அதே மாதிரி நீங்கள் காஃபியோ தேநீரோ அருந்தும் பொழுது கண்டென்ஸ் மில்க் பதிலாக யூ கேன் கோ ஃபார் லோ ஃபேட், ஈவன் ஃபுல் க்ரீம் மில்க் பரவாயில்ல, ஆனால் கண்டென்ஸ் மில்க் தவிர்த்துட்டு சர்க்கரை வந்து குறைவாக சேர்த்துக்கணும். சிலர் என்னம்பாங்க, ஐயோ ஒரு நாள் சர்க்கரை சேர்த்தாமல் காஃபியோ டீயோ அருந்த முடியாதுன்னு சொல்லுவாங்க. பட் 1 டீஸ்பூன் பதிலாக அதை குறைத்து கொள்ளலாம். ஸோ இது வந்து சுவை வந்து உடனடியாக கட் பண்ணாமல் ஸ்லோவாக குறைத்து சாப்பிடும்போது அதே வந்து உங்களோட ஒரு நடைமுறை, ஒரு வாழ்க்கை முறையாக மாறிடுது. இது முக்கிய காரணம் எடை குறைக்கிறது. ஸோ வந்து சில பேரியாட்ரிக் சர்ஜரி சொல்லுவாங்க, அதாவது இந்த ஸ்டமக் இருக்கிற வயிற்றை வந்து சுருக்க வைப்பது, அது ஒரு அறுவை சிகிச்சை மாதிரி செய்வாங்க. அப்படி சுருக்க வைக்கும் போது வந்து உடலில் ஏற்படும் சில மாற்றங்களால், உணவு கட்டுப்பாடு, ஹோமான் ஏற்படும் சில மாற்றங்களால் வந்து டயபிட்டிஸ் ரிவர்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அது வந்து கியூர்னு சொல்ல மாட்டோம், அது வந்து டயபிட்டிஸ் இன் ரிமிஷன்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ உடல் எடை முக்கியமான ஒரு பங்காற்றுது, அதை நம்ம கவனிச்சுக்கணும். சர்க்கரை நோய் வந்து உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நீங்கள் தான் சர்க்கரை நோயை கண்ட்ரோல் பண்ணணும். நீரிழிவு நோயோட வாழ்றது சவால் நிறைந்தது. ஆனால் மற்றவங்க மாதிரி சாதாரண வாழ்க்கை வாழ்றது சாத்தியம். அது எப்படி? 4 முக்கியமான வழிகள் மூலமாக. உடல் எடையை கட்டுக்குள்ளே கொண்டு வரணும், உடற்பயிற்சி செய்யணும், உணவை கட்டுப்பாடோட உண்ணணும், மருத்துவர் கொடுக்கிற மருந்தை உட்கொள்ளணும். இன்றைய காலகட்டத்தில் பல புரியாத வியாதிகள், நோய்கள் ஏன் வருது, எப்படி வருது, அதை எப்படி தடுப்பது, இதெல்லாம் நமக்கு தெரியாது, புரியாது. ஆனால் டைப் 2 நீரிழிவு நோய் பொறுத்த வரைக்கும் அதை கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும், சமாளிக்க முடியும், மாற்றி அமைக்க முடியும். பின்ன எதுக்கு காத்திருக்கோம்? இது உங்களுக்கு தெரியுமா? ரத்தத்தில் சர்க்கரை அளவு கூடும்போது பல முக்கிய உறுப்புகளை பாதிக்குது. மைக்ரோவாஸ்குலர் அண்ட் மேக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன் சொல்லுவேன். மைக்ரோவாஸ்குலர் வந்து எடுத்துக்காட்டுறது கண்ணை பாதிக்கும், உங்கள் சிறுநீரகம் கிட்னிஸை பாதிக்கும், காலில் நரம்புகளை பாதிக்கும். அது மைக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன் சொல்லுவேன். மேக்ரோவாஸ்குலர் வந்து முக்கியமாக வந்து உங்களோட இருதய நோய் வாய்ப்பு ஏற்படுத்தும், பக்கவாதம் ஸ்ட்ரோக் வாய்ப்பு ஏற்படுத்தும். காலில் வந்து ஆம்புடேஷன், சில பேருக்கு ரத்த ஓட்டம் நல்லா இல்லாமல் போகும்போது கால் அல்சர் ஏற்படும், இன்ஃபெக்ஷன் ஏற்படும். அதனால் வந்து கால் ஆம்புடேஷன் வரவும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ முக்கிய தகவல் என்னன்னா, உங்களுடைய சர்க்கரை அளவை கட்டுக்குள் கொண்டு வாருங்கள்.